Hey guys, ஹோண்டாவோட CB100 அப்படிங்கிற 100cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CB100 பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட இப்போ இருக்கக்கூடிய ஷைன் 100ஓட ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB100 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக் எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க, என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த CB100 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 55,000லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 65,000 எக்ஸோரூம் ப்ரைஸ்க்குள்ளே வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த CB100 அப்படிங்கிற ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூட்டரா லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஷைன் 100 நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக் அப்படிங்கிறது. ஸோ இந்த பைக் ஹோண்டா CB100 அப்படிங்கிற நேம்ல லான்ச் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நமக்கு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா 125cc எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற பைக் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி டிவிஎஸ் பாத்தீங்கன்னா ரைடர் 125 நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல சூப்பரான கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய காம்படிட்டர் பைக்ஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ CB100 அப்படிங்கிற ஒரு 100cc நல்ல பெஸ்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய, அதே சமயம் ஒரு 60,000 ரூபாய் 65,000 ரூபாய்க்குள்ள பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட பிரைஸ் 65,000 அப்படிங்கிறதுனாலையும், அதே மாதிரி இதோட மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 70 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பா நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பைக்கை இந்த CB100 அப்படிங்கிற நேம்ல கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்த CB100 பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் மட்டும் இல்லைங்க, நல்ல பில்ட் குவாலிட்டி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் இருக்கு. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட தான் இந்த CB100 இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினட்டா நமக்கு ஒரு 75 to 80 km/லிட்டர் ஹவர் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும். அதே மாதிரி இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கான ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு லெவலில் தான் இருக்கும். இந்த பைக்கில் உங்களுக்கு 10 ஹார்ஸ் பவரும் 9.7 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாட்டான சீட், அதே சமயம் உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லாம்ப், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லைட்டும் உங்களுக்கு LEDயில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கிராப் ரேல்ஸ் நல்லா இருக்கு. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த பைக்கில் கம்ஃபர்டபுளாக 3 பேர் வந்து இந்த பைக்கில் நல்ல கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். பட் 2 பேர் தான் வந்து நம்ம போக முடியும். அப்படிங்கிறனால பில்லியன் அண்ட் ரைடர் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணணும், ரொம்ப மைலேஜும் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா BS6 ஸ்பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் E20 கம்பேட்டபிலிட்டியுமே இந்த பைக்கில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹோண்டா இந்தியாவில் அப்கமிங் 100cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிகான் 100cc வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஷைன் 100ஓட சேர்த்து நமக்கு இந்த CB100 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் பைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட சஸ்பென்ஸ் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியல் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறாங்க. 17 இன்ச்சில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக்கில் அலாய் வீல்ஸ் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்கும். ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது. நல்ல பில்ட் குவாலிட்டி. ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் இல்லாட்டி 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியில் இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது. அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட் இருக்கும். பில்ட் குவாலிட்டி எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கும். நிறைய கலர்ஸ் இந்த பைக்கில் இருக்கும் CB100ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கலர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஹோண்டாவோட இந்த கிரீன் பிளாக் காம்பினேஷன், ப்ளூ காம்பினேஷனில் நிறைய பைக்ஸ் வரும். ஸோ நல்ல ஃப்ளாட்டான கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக், கிரே, ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கிக் ஸ்டார்ட் இந்த பைக்கில் இருக்குங்க. ஸோ 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், நமக்கு கிக் ஸ்டார்ட் இருக்கு. செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக செல்ஃப் ஸ்டார்ட் ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து கிக் ஸ்டார்ட் இருக்கும். நல்ல மைலேஜ் பைக் CB100 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.